Hi friends, welcome to TN E-சேவை சேனல். இன்னைக்கு நாம தமிழக அரசு தொழிலாளர் நலவாரியம் மூலமா வழங்கக்கூடிய இலவச வீடுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம் மூலமா 4 லட்சம் வரை வீடு கட்ட ஃப்ரீயா பணம் கொடுக்கறாங்க. மேலும் உங்களுக்கு சொந்தமா இடம் இல்லனா அடுக்குமாடி குடியிருப்புல ஃப்ரீயா வீடு கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தறலாம். கட்டுமான அட்டை என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் நலவாரிய அட்டை. சப்போஸ் உங்ககிட்ட கட்டுமான அட்டை இல்லனா எப்படி அப்ளை பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்புக், ஆதார் கார்டு, சொந்த இடம் இருந்தா அந்த இடத்தோட பத்திரம் இதெல்லாம் வேணும். நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டைரக்டா ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட்லே பார்த்தீங்கன்னா உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ லாகின் பண்றதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அதுல உங்க கட்டுமான அட்டையோட ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடி. உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலனா கீழே கடவுச்சொல் மறந்து விட்டதா என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாகின் கொடுங்க. லாகின் பண்ணதும் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆயிடும். அதுல உங்களுக்கு ரினிவல், கிளைம், சர்வீஸ், ஹவுசிங் ஸ்கீம்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல ஹவுசிங் ஸ்கீமை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 2 ஃபார்ம் ஷோ ஆகும். உங்ககிட்ட சொந்த இடம் இருக்கு, அந்த இடத்திலே வீடு கட்டிக்கிற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சொந்த இடம் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பர்சனல் டீட்டெயில்னு இருக்கும். அதுல நீங்க ரினிவல் பண்ணும்போது கொடுத்த எல்லா டீட்டெயிலும் ஷோ ஆகும். அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும். அதுல உங்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்க பேங்க் டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும். அதை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேல யூஸ் யுவர் கேமரான்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நாமினி டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும். அதை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அரசு வழங்கும் வேறு எந்த வீட்டு வசதி திட்டத்திலும் பயன் பெற்றுள்ளீர்களான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இன்கம் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்லோட் பண்ண இன்கம் சர்டிபிகேட் யார் பேர்ல கட்டுமான அட்டை இருக்கோ அவங்க பேர்ல இன்கம் சர்டிபிகேட் இருக்கணும். நெக்ஸ்ட் தங்களது பெயரிலோ அல்லது தங்களது குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ இந்தியாவில் எந்த பகுதியிலும் கான்கிரீட் வீடு உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தா எஸ் கொடுங்க, இல்லனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடு கட்டும் வகையில் 300 சதுர அடி நிலம் உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தா எஸ் கொடுங்க, இல்லனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வீட்டுமனை பட்டா தொழிலாளியின் பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தா எஸ் கொடுங்க, இல்லனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வீட்டின் வரைபடம் உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க போட்டோவை 500 கேபிக்குள்ள அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கையெழுத்து அல்லது கைரேகையை 500 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேக் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க போட்டோவை லைவா கேப்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்க டீட்டெயிலை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை எடுத்துட்டு போய் உங்க மாவட்ட தொழிலாளர் அலுவலகத்துல கொடுத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.